அவளோட பர்சனலை இதை அஃபெக்ட் பண்ணும். அவளுக்கான அவள் வெளில போய் பார்த்தா ஆல்ரெடி அவள் உள்ளே இருக்கும்போது அவளுக்கு தெரியாது வெளில நெகட்டிவாக எப்படி போயிருக்கு அப்படிங்கிறது. ஏதோ போயிருக்குன்னு தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்றத அவள் வெளில போய் தான் பாப்பானும் போது அவள் ஏற்கனவே அவள் வெளில போகும்போது அவளுக்கு நெகட்டிவ் இருக்கும். நம்மளும் நெகட்டிவாக தான் அனுப்புகிறோம். பத்தாக்குறைக்கு அவளுக்கு ரெட் கார்டு கொடுத்தோம் வேறு அனுப்புகிறோன்னும் போது அது அவளோட மனநிலைமை எப்படி பாதிக்கும், ஒரு பொண்ணா அவளுக்கான ஃப்யூச்சர் எப்படி பாதிக்கும், ஒரு பொண்ணா அவள் வீட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு எந்த ஒரு நினப்புமே இல்லாமல் தெரியாமையே நீங்கள் இதை பண்ணீங்க, தெரிஞ்சு தானே பண்ணீங்க. அப்போ அதே தெரிஞ்சு தெளிவாக தப்பு பண்ண நீங்கள் அதே தெரிஞ்சு தெளிவாக அந்த தப்பை சரி பண்ணுறதுக்கான விஷயமாவும் எல்லாத்தையும் பண்ணுவீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ண மாட்டீங்க. நீங்கள் ஒரு கார்ப்பரேட். அந்த கார்ப்பரேட் அவங்களோட ஈகோ விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் பாரு இவங்களுக்கு ஒரு கண்டஸ்டன்ட். அந்த பாரு கிட்ட ஈகோ விட்டு கொடுத்து ஹோஸ்ட் சாரி கேட்பாருன்னா ஹோஸ்ட் லெஜெண்டு ஹீரோ மெட்டீரியல் மாசு மக்கள் செல்வன் அப்படின்றவர் அவர் ஈகோ விட்டு கொடுத்து சாரி கேட்க மாட்டார். சேனலும் அதை சொல்ல மாட்டாங்க. அப்படின்னு சொல்லும்போது கமருதீனுக்கான விஷயத்த நீங்கள் ரெட் கார்டு, அதாவது இது எப்படின்னா கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுக்கணுன்றது தான் சேனலோட விஷயமா இருந்திருக்கும். ஏன்னா அவன் பேசுனது பண்ணது எல்லாமே தப்பாக இது இப்போ பண்ணலை, முதல்ல தான் அதை தான் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஹோஸ்ட் சொன்ன மாதிரி எவ்வளோ வாட்டி வார்னிங் கொடுத்தாச்சு. ஆனால் பாருக்கும் ரெட் கார்டு சேர்த்து கொடுக்கணும்னு சொன்னது விஜய் டிவி, விஜேஎஸ் தான். ஸோ கமருதீனுக்கு மட்டும் கொடுக்கக்கூடாது, பாருக்கும் சேர்த்து கொடுத்துடலாம். நீங்கள் கொடுத்தா 2 பேருக்கும் கொடுக்கணும், இல்லைனா யாருக்குமே கொடுக்க வேணான்ற மாதிரி அங்கே ஒரு டாக் போயிருக்கலாம். இதில் கமருதீனுக்கு கொடுக்கணுன்றத சேனலோட டெசிஷனாக இருந்திருக்கும். ஆனால் பாருக்கும் சேர்த்து கொடுத்து கமருதீனுக்கு கொடுத்ததுக்கே பாரு தான் காரணம் அப்படின்ற மாதிரி பாரு மேலே அந்த பிளேமை போட்டுட்டு கமருதீனை அனுப்பணும். அப்போ எப்போ வேணால் அவனை திருப்பி உள்ளே கூப்பிட்டுக்கலாம் அவனுக்கான. ஏன்னா அவன் போனது வெளியில் பாருவால, ஆனால் நாங்கள் போன போட்டோன்னா அவனை திருப்பி உள்ளே கூப்பிட்டுக்கிறோம். பாருவோட விஷயங்களும் அப்படி தான். ரெட் கார்டு நாங்களே கொடுத்தோம், நாங்களே சரி பண்ண மாட்டோம். ஆனா கொடுத்துட்டு நாங்களே போட்டோம்னா அவங்கள கூப்பிடுவோம். அதாவது என்ன சொல்றது, நீங்க தப்பு தான் பண்ணிட்டீங்க, அதனால ரெட் கார்டு கொடுத்தோம், அதுக்கான பனிஷ்மெண்ட் அது. ஆனா திருப்பி கூப்பிடும்போது அது எங்களோட பெருந்தன்மை. ஆனா அதுக்கு நீங்க செஞ்ச தப்பு சரின்னு ஆயிடாது அப்படின்ற மாதிரி இது ஒரு பிச்சை போட்ட மாதிரி தான் திருப்பி அவனுங்க கூப்பிடுறானுங்கன்னா அந்த பிச்சையை அவளுக்கு அதை எடுத்துக்காம அவ போட்ட பிச்சையாவே அது இருக்கட்டும், அவ கொடுத்த டிஆர்பியாவே இருக்கட்டும், அவளை வச்சு இவனுங்க பணம் சம்பாதிச்சதாவே இருக்கட்டும், அவளை வச்சு இவனுங்க டைட்டில் வின் பண்ண சபரியாவே இருக்கட்டும், இவ இக்னோர் பண்ணிட்டு கொஞ்சம் கான்சிக்வன்சஸ் வந்தாலும் அவள் ஸ்ட்ராங் கேர்ள் அப்படின்னும் போது அதை அவள் இவனுங்க கிட்ட என்னோடதை ப்ரூஃப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எனக்கான ஒரு விஷயம் இருக்குது, அதை நான் எங்கே ப்ரூஃப் ப்ரூஃப் பண்ணுறேன். மேபி எனக்கு அது கொஞ்சம் டைம் எடுக்கலாம். அந்த டைமை நான் எடுத்துக்கிட்டு நான் என்னோட ஸ்பேஸை பண்ணிவிட்டு என்னோட கோவத்தையும் என்னோட ஆதங்கத்தையும் நான் என்னோட சேனலை வெளிப்படுத்திட்டு இல்லை வேறு விஷயங்களில் நான் டைவர்ட் பண்ணி வெளிப்படுத்திட்டு நான் வரனே தவிர இவனுங்க கிட்ட நான் கெஞ்சணும், இவனுங்க காலில் விழலணும், இவனுங்க என்ன செஞ்சாலும் அதுக்கு டிஆர்பிக்கு தான் இருக்கும்னு தெரிஞ்சு நான் திருப்பி இவனுங்க கிட்ட சரண்டராகவே எனக்கு இஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பாரு